வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பக் போர்டு கனெக்ஷன் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இது எதுக்கு இப்போ இந்த கனெக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல நீங்கள் ஆம்பிளிஃபையர் வாங்கியிருப்பீங்க. ஆம்பிளிஃபையர் வாங்கிட்டு இந்த ப்ளூடூத் போர்டு ஃபேனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. அந்த ரெகுலேட்டர் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அதுக்கடுத்து இருக்கிற செட் பார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ப்ளூடூத் போர்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெகுலேட்டர் வந்து உங்களுக்கு லைஃப் அந்தளவுக்கு வராது. அது ஹீட்ஸிங்கும் வந்து பெருசாக போடலை அப்படின்னா உங்களுக்கு லைஃபுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ அந்த இடத்துல ஃபேனுக்கு இப்போ ப்ளூடூத் போர்டுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃபால்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பக் போர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைஃப் வந்து இதோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். இதுக்கு எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காம்பனண்ட்டோட லைஃப்பும் வந்து நல்லா கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இப்போ இந்த போர்டோட என்னென்ன யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் கனெக்ஷன்ஸை சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 12012 3 amps டிரான்ஸ்ஃபார்மரு. அதில் வந்து ஒரு டேப்பிங் எடுத்து கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வோல்ட்டு 4700 மைக்ரோஃபரட் சாம் கெப்பாசிட்டரில் 2 6 amps டயோடை யூஸ் பண்ணி பிரிட்ஜு பண்ணி எடுத்து அதை சிங்கிள் சப்ளைவாக உங்களுக்கு வந்து அவுட் எடுத்துருக்கேன். சிங்கிள் சப்ளைக்கு உண்டான அவுட்புட்டு ஒயரு எடுத்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு இது மாதிரி பக் போர்டு எடுத்துக்கிட்டு, பக் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் லைட்டாக பேஸ்ட் எடுத்துக்கிறேன். பேஸ்ட்டு லைட்டாக வச்சா போதும். இது மாதிரி நிறையாலாம் வச்சிட வேணாம். இது மாதிரி நிறையா வச்சிங்க அப்படின்னா ஷார்ட் ஆகிற இஷ்யூ வந்தாலும் வரும். இப்போ பாருங்கள், வந்து சால்ட்ரிங் வைக்கிறேன். இதில் சால்ட்ரிங் வைக்கும்போது சைடில் எதுவும் காம்பனண்ட்டில் படாமல் பார்த்துக்கோங்க. லெட்டு வந்து கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ 2 பின்லையும் 2த்தையும் சால்ட்ரிங் வச்சுட்டேன். இந்த போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்வின் கம்பெனியோடது. இந்த போர்டு வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்புட்டு 40 வோல்ட்டு டிசியாக இருக்குது அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக 40க்குள்ளார இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்து இதில் அவுட்புட்டு 12 வோல்ட்டு எடுத்துக்கலாம். இதில் 40 வோல்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 வோல்ட்டுக்கு மேலே இதில் கொடுக்கும்போது இது ஃபால்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 32 35 இருந்துச்சுனாலே அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற இடத்துலேருந்து இதுக்கு எடுத்துக்க வேணாம். எப்படி இருந்தாலும் ஒரு ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு டூயல் டாப்பிங் ஒன்று இருக்கும். 12 டாப்பிங்கு 012 டாப்பிங் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூசிபிளாக இருக்கும் அதுக்கு எடுக்கிறதுக்கு. இல்லை அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு வந்து சிங்கிள் டாப்பிங் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் டாப்பிங்கில் வோல்டேஜ் வந்து 40க்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அதில் வந்து டூயல் சப்ளையில் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவில் ஒரு ஒயரே பற்ற வச்சுக்கோங்க, நெகட்டிவில் அதாவது கிரவுண்டில் ஒரு ஒயர் பற்ற வச்சுக்கோங்க. நெகட்டிவ் கரண்ட்டாக விட்டுருங்க, நெகட்டிவ் டிசி வோல்ட்டை விட்டுருங்க. பாசிட்டிவில் ஒன்று கிரவுண்டில் ஒன்று பற்ற வச்சு நேராக இதில் வந்து எடுத்துகிட்டு வந்துங்க. இது மாதிரி 2 ஒயரில் வந்து நீங்கள் பாசிட்டிவ் ஒயருக்கு எப்பொழுதுமே ஒரு கலர் ஒயர் யூஸ் பண்ணுங்கள், கிரவுண்டுக்கு இன்னொரு கலர். அது மேக்ஸிமம் கருப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒயரிங் ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கருப்பு கலரு, இது வந்து பாசிட்டிவ் வோல்ட்டு, இது வந்து கிரவுண்டு. அதே மாதிரியே நீங்கள் டூயல் சப்ளையில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி ஒயரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒயரை வந்து இப்படி நல்லா திரிச்சு விட்டுட்டு லெட்டுங்கிறது லேசாக வச்சா போதும். வச்சுட்டு இதில் பாருங்கள், இந்த பக்கெட்டு 40 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து காமனாக இதை ட்ராக்கை வந்து உங்களுக்கு இதோட கண்டினியூட்டி பார்க்க தெரியணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இதுக்கு உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்குது. ட்ராக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேருந்து இதுக்கு கண்டினியூட்டி கிடையாது, நடுவில் காம்பனன்ட்ஸு கிராஸ் ஆகுது.
இதில் காம்பனண்ட்டு கிராஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்புட் வோல்ட்டு பாசிட்டிவ் வோல்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணி ஒரு ரெகுலேட்டரில் கொடுத்தோம்னா கொடுத்து வரும். காமனாக நம்ம கிரவுண்ட் எடுத்துப்போம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காமன் கிரவுண்டு. இது வந்து ரெகுலேட் பண்ணி கிடைக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் வோல்ட்டை அதை தான் ரெகுலேட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் வோல்ட்டை இந்த இடத்துல கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா 40 வோல்ட் இன்புட்டு. நான் இப்போ இதில் வரது வோல்ட்டு எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் 1202 கொடுத்துருக்கறனால இல்லை வோல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 18 வோல்ட்டு 19 வோல்ட் வரும். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது. இன்னொன்று மறந்துடாமல் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு என்சி தின்னர் போட்டு உடனே க்ளீன் பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா என்சி தின்னரு. நார்மல் தின்னர் யூஸ் பண்ண வேணாம். என்சி தின்னரில் தொட்டு நான் அதை ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேன். இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருந்தேன் 18 வோல்ட் வருது இல்லை 12 வோல்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ அதை உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். மல்டிமீட்டர் டிசி மோடில் வச்சுருக்கிறேன்.